வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி பேட்டர்ன் போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் மேக் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் ஷீட் எடுத்துகிட்டு கீழே ஒரு பேஸ் லைன் போட்டுக்கோங்க. பேஸ் லைன்லேருந்து உங்களுடைய ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 inch ஆஃப் சீம் அலவன்ஸ். ஸோ தையலுக்காக 1 inch ஆட் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுடைய ஷோல்டருக்கான லைன். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ப்ளவுஸ் தான். ஸோ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் மார்க் பண்ண பிறகு அங்கேருந்து உங்களுடைய ஹார்ம்ஹோல் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற அதே ஷோல்டர் பாயிண்ட்டும் கீழேயும் நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நான் ஹார்ம்ஹோல் லைனுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ம்ஹோல் லைனை ட்ரா பண்ண அந்த இடத்துல தான் நம்ம செஸ்ட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி யுவர் செஸ்ட் லைன். ஸோ செஸ்ட் லைனில் உங்களுடைய செஸ்ட் /4 பண்ணி அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. தென் யூ ஹேவ் டு கிவ் த சீம் அலவன்ஸ். ஹியர் ஐ எம் கிவிங் 1.5 inch ஆஃப் சீம் அலவன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஹார்ம்ஹோல் கர்வ் வரைய போகிறோம். ஸோ இந்த ஹார்ம்ஹோல் லைன்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இப்போ நம்ம ஹார்ம்ஹோல் கர்வ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே நெக்கு டீப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஹார்ம்ஹோல் கர்வ் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ம்ஹோல் கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் ஷோல்டர் டு ஃபுல் பஸ்ட்டு, உங்களுடைய பஸ்ட்டு எங்கே முடியுதோ அந்த இடத்த அதே மாதிரி அது கூட ஒரு 1/2 inch ஆட் பண்ணி அந்த இடத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர் டு அபெக்ஸ் லைனை மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் அகெயின் ஷோல்டர் டு ஃபுல் பஸ்ட் எங்கே முடியுதோ அதையும் நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ அபெக்ஸ் லைனில் அபெக்ஸ் டு அபெக்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் வருதோ 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணி கீழே அந்த ஃபுல் பஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எவ்வளோ டாட் இன்டேக் கொடுப்பீங்களோ அதை அதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே அந்த அபெக்ஸ் லைனில் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் கீழே இருக்க பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். அகெயின் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டாட் லைனை கீழே வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் அந்த டாட் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷேப் கொடுக்கறதுக்காக அதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கலாம் இந்த கர்வு. ஸோ இது பிரின்சஸ் கட்டுக்கான கர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்சஸ் கட் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே 1.5 inches கீழே நம்ம டாட் இன்டேக் எவ்வளோ கொடுத்தோமோ அதுலேருந்து பாதி 1.5 inches மேலே மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஹார்ம்ஹோல் லைனில் எங்கே படுதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் இங்கே ஆல்ரெடி அபெக்ஸ் பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரின்சஸ் கட் போட்டிருக்கோம். ஸோ அதை நான் இதில் ஃப்ரீ ஹேண்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் அங்கேருந்து டாட் டிஸ்டன்ஸ்க்காக அந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து பஸ்டோடைய டாட் டிஸ்டன்ஸ்க்காக ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த ஹார்ம்ஹோல் கர்வில் நான் ஒரு 1/2 inch டாட் இன்டேக்காக 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹார்ம்ஹோல் டாட்டையும் இந்த பிரின்சஸ் கட்டுக்கான அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பிரின்சஸ் கட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெயிஸ்ட் லைனில் நம்மளுடைய வெயிஸ்ட் மார்க்கிங் வெயிஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை நான் கீழே வெயிஸ்ட் லைனில் நம்மளுடைய ப்ளவுஸ் லென்த் எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் இன்டேக்கை விட்டுடணும். ஸோ டாட் இன்டேக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய சீம் அலவன்ஸையும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ மேலே கொடுத்த 1.5 inches கீழேயும் கொடுத்துருவோம், அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நெக்கு டீப் தான் வைக்க போகிறோம். நான் இங்கே 7 inches நெக் டீப் கொடுத்துருக்கேன். ஸோ 7 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 7 inch தான் மார்க் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு தேவையான நெக் டெப்த்தை கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் நெக் டெப்த்து கொடுத்த மாதிரி உங்களுடைய ஷோல்டர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம நெக்கு டெப்த்தை மார்க் பண்ண பிறகு ஷோல்டர் ஸ்டாப்போடைய வித்து எவ்வளோ இருக்கணும் ஃபஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். நான் இங்கே 2.5 inches ஷோல்டர் ஸ்டாப் கொடுக்குறேன். அது கூட சீம் அலவன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஹார்ம்ஹோலில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸ் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கரெக்டாக இந்த ஹார்ம்ஹோல் என்னோடய மிட் பாயிண்ட் வரைக்கும் 3 inch கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 inchலேருந்து ஒரு 1/4 inch மைனஸ் பண்ணி அந்த ஹார்ம்ஹோல் கர்வ் போட்டிருக்கோம் அதிலிருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஷேப்பாக. ஹார்ம்ஹோல் லைன் மிட் பாயிண்ட் வரைக்கும் 3.5 inches அதுக்கப்புறம் நான் ஒரு 3.25 inches லைட்டாக கிராஜுவலாக நான் கம்மி பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் இதை வந்து டாட்டட் லைன்லாம் கனெக்ட் பண்ண பிறகு we have to go to apex line. ஸோ அந்த apex பாயிண்டில் கரெக்டாக நம்ம டாட் இன்டேக் எவ்வளோ மார்க் பண்ணமோ, ஸோ டோட்டலி நான் இங்கே 3 inch டாட் இன்டேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இங்கே வந்து 3.5 inches வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இதை சுற்றிலும் கரெக்டாக நம்மளுடைய அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 3.5 inches. ஸோ கரெக்டாக நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 3.5 inches இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்க அந்த கர்வோட இதை வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 1/2 inch இல்லை ஒரு 1/4 inch கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் போதும். நான் வந்து டாட் இன்டேக் கூட 0.5 inches எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பாட் ஷேப் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பாட் ஷேப் வந்து டில் நம்மளுடைய பிரின்சஸ் லைனை வந்து டச் ஆகிற அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். டாட் இன்டேக்கில் போட்டிருக்க அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லெக்கை வந்து டாட் லெக்கை நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். அதே மெஷர்மெண்ட்டை நம்ம பிரின்சஸ்க்காக ஷேப் கொடுத்துருக்கோம், அந்த லைனை மெஷர் பண்ணி கரெக்டாக இங்கே எவ்வளோ மெஷர் பண்ணமோ அதே மெஷர்மெண்ட்டை அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த கர்வ் லைனை இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த பிரின்சஸ் கட்டை போட்ட பிறகு பேட்டர்னுக்காக ட்ரா பண்ணுற இந்த ஷேப். ஸோ ஒன்ஸ் நம்ம ஷேப் கொடுத்த பிறகு கீழே அந்த ஃபுல் பஸ்ட் லைன்லேருந்து நம்ம ஒரு 1.5 inch மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஷேப்காக, ஃப்ரண்ட்டோட ஷேப்காக. ஸோ ஸ்மால் சைஸாக இருந்தால் ஒரு 1 inch கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டாட் லெக்கையும் இந்த 1.5 inchஸும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண பிறகு அதை வந்து நம்ம கட் பண்ணும்போது அதே ஷேப்பில் கட் பண்ணுவோம். இப்போ மேலே வந்து நெக் டீப் நம்ம ஆல்ரெடி 7 inches மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 inches மேலே மார்க் பண்ணணும். ஸோ நம்ம நாட்டை வந்து டைப் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த இடத்துல நம்ம நாட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதுக்காக அங்கே ஒரு 1.5 inches மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அந்த லைன்லேருந்து நான் மிட் பாயிண்ட் எடுத்து நான் வி ஷேப் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைடாக வேணும் நெக்கு, அந்த வி ஷேப் இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இன்னும் ஒரு 1 inch கூட நீங்கள் தள்ளி மார்க் பண்ணி இப்போ நான் வரைய போகிற அந்த ஷேப்பை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வி ஷேப் இப்படி வரைகிறேன்னா நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இன்னும் ஒரு 1 inch தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு கொஞ்சம் வைடாக இருக்கும். இப்போ நான் இந்த வரைஞ்சிருக்கிற அந்த வி ஷேப் பாயிண்ட்டை அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி நெக்கு டீப்புக்காக 7 inch மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஷேப்பை மார்க் பண்ண பிறகு இப்போ நம்ம ப்ளவுஸோட ஜஸ்ட் அந்த அவுட்லைனை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் ஷீட்டை அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அவுட்லைனை வந்து கட் பண்ண பிறகு இப்போ இந்த பிரின்சஸ் கர்ட்டோட லைனை கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுல் பஸ்ட்டில் இருக்கிற அந்த பிரின்சஸ் கர்ட், நெக் சைடாக இருக்க பிரின்சஸ் கர்ட்டு தனியாகவும் ஹார்ம்ஹோல் சைடாக இருக்க பிரின்சஸ் கர்ட் தனியாகவும் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நெக் சைடாக இருக்கிற பிரின்சஸ் லைனை வந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஹார்ம்ஹோல் சைடாக இருக்கிற அந்த பிரின்சஸ் லைனுக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம இந்த வெய்ஸ் டாட் கர்வை கட் பண்ண பிறகு இப்போது ஹார்ம்ஹோல் கர்வில் வரைஞ்சிருக்கிற அந்த டாட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து லைட்டாக ஷேப் பண்ணி இப்போ இந்த ஹார்ம்ஹோல் டாட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம பிரின்சஸ் லைனை கட் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு அடுத்து நம்ம பஸ்ட்டுக்காக அந்த கொடுத்துருக்க பாட் ஷேப் மாதிரி இருக்க அந்த ஷேப்பை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ அந்த பார்ட்டை கட் பண்ண பிறகு நம்ம ஷோல்டர் ஸ்டாப்பில் வரைஞ்சிருக்கிற அந்த ஸ்டாப்போட அந்த கர்வ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் ரைஸ் பண்ணோம் இல்லையா ஷேப்காக. ஸோ அந்த லைனை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 பீசஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம 2 பீசஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த நாட் நம்ம வந்து டைப் பண்ண போகிற அந்த வி ஷேப்பையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா பீஸஸையும் நம்ம கட் பண்ண பிறகு இப்போ அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பீஸ் நம்ம அட்டாச் பண்ணுவோம் பிரின்சஸ் கட்காக. அடுத்தது சைடில் நம்ம அந்த பாட் ஷேப்காக பண்ணுற இந்த பீசஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்டர்னில் பேப்பரில் கட் பண்ண பிறகு ஒன்ஸ் நம்ம மார்க் பண்ணணும். அந்த 1 நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஷோல்டர் ஸ்டாப்லேருந்து கீழே அந்த வெய்ஸ்ட் பேண்ட் வரைக்கும் வரக்கூடிய இந்த பேட்டர்னை அந்த ஹார்ம்போல் டாட் கிட்ட மட்டும் நம்ம வந்து சிலட்டை போட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு காட்டன் லைனிங்கில் நம்ம எடுத்துருக்கிற இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் வர ஃபர்ஸ்ட்டு பீஸை ஃபோல்டிங் சைடில் ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் பேப்பரை சுற்றி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த அந்த பிரின்சஸ் கட்டையும் நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கணும். ஸோ இதை சுற்றிலுமே ஒரு 1/2 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம 1/2 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க இந்த நம்பர் 2 பீசஸை அந்த ஹார்ம்போல் டாட் கிட்ட வர அந்த கேப்பை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி செலட்டை போட்டு பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து லைனிங்கில் பேஸ்ட் பண்ணணும். கீழே அதே மாதிரி வெய்ஸ்ட் பேண்டில் நம்ம கட் பண்ண அந்த பீசஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணி ஸோ அதையும் நம்ம டேப் வச்சு பேஸ்ட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இதை ஃபோல்டிங் சைடில் போட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டேப் போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ண பிறகு ஸோ இப்போ அந்த வெய்ஸ்ட் பேண்டோட அந்த பார்ட்டை ஃபோல்டிங் சைடில் நம்ம வைக்கணும். வச்சுட்டு இந்த பார்ட் ஷேப்பை சுற்றி நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்லைனில் டோட்டலாக உங்களுக்கு 7 சூயிங் கோர்சஸ் இருக்கும். கம்ப்ளீட் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் கூட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கம்ப்ளீட்டாக கிளாஸோடைய டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், ஸோ எப்படி பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறது, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் எல்லாமே இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்கார்ட் நோட்ஸ் நீங்கள் எப்படி எழுதணும், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ளவுசஸ் தான். ஸோ கம்ப்ளீட் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா ப்ளவுசஸுமே பேட்டர்ன் மேக்கிங்கோடு நீங்கள் அழகாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சீட்டை புக் பண்ணுறதுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பாட் ஷேப்புக்காக ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துடணும் ஃபுல்லாகவே. ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்த பிறகு இந்த லைனிங் பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒன்ஸ் நம்ம லைனிங்கில் கட் பண்ண பிறகு அந்த நம்பர் 1 போட்டிருக்க 2 பீசஸ்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்ம டைரெக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அப்வர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் அப்பெக்ஸ் லைன்லேயும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு குட்டி நாச் போட்டுருங்க. ஸோ தட் நம்ம அந்த பிரின்சஸ் லைனில் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகணும். அடுத்தது இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இப்போ அந்த பீசஸை போட்டு எக்ஸாக்டாக நான் வந்து கட் பண்ணலை, அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் 2 பீசஸையும் நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பார்ட் நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லரிங்கில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் ப்ளவுசஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃப்லைன் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்.